சற்று முன் தவேக அமைச்சரின் பதவி பறிப்பு. ஆளுநர் அதிரடி முடிவு. என்ன நடந்தது? கடும் அதிர்ச்சியில் விஜய். பெரும் பரபரப்பு. அதாவது தமிழக அரசியலில் யாரும் எதிர்பார்க்காத பயங்கர அதிர்ச்சி ஒன்று நடந்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி அமைத்த பிறகு ஆதரவான கருத்துக்கள் இருந்தாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராகவும் பொதுமக்களிடையே மாறுபட்ட கருத்துக்கள் உருவாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதிலும் குறிப்பாக ஜோதிடர் ஒருவரை முக்கிய அரசு பொறுப்பில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நியமித்தது பெரும் சர்ச்சையாக மாறியது. அந்த சர்ச்சைக்கு எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்த பிறகு அந்த முடிவை முதலமைச்சர் விஜய் வாபஸ் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் மதுபான கடைகளை தொடர்ச்சியாக விஜய் மூடி வருகிறார். இது பொதுமக்களுக்கு நன்மையாக பார்க்கப்பட்டாலும் மது பிரியர்களுக்கு பல வழிகளில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. எனவே மது பிரியர்கள் இந்த பிரச்சனையால் பொது இடங்களில் பிரச்சனைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கட்டுப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் சட்டசபையில் நடைபெற்ற விஜய் தலைமையிலான தவேக அரசுக்கு எதிரான நம்பிக்கை வாக்கெடுப்பில் விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்திருந்தனர். அதுவும் அதிமுக தலைமையிலான, அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவில் இருந்து பிரிந்து வந்து CV சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் விஜய் அவர்களின் தவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்து இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அதிமுகவின் 25 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்ததற்கு முக்கிய காரணம் என்னவென்றால் அந்த 25 எம்எல்ஏக்களில் கிட்டத்தட்ட 4 பேருக்கு அமைச்சர் பதவியை விஜய் அவர்கள் கொடுக்க இருக்கிறார் என்பதால் தான் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் அப்படி ஆதரவு கொடுப்பது என்பது தவறு என்றும் அது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் விசிக உள்ளிட்ட கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து இருக்கின்றன. இதனால் இந்த விஷயத்தில் விஜய் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் விஜய் கட்சிக்கு கொடுத்திருக்கும் ஆதரவை வாபஸ் வாங்குவதற்கான அபாயமும் ஏற்பட்டு இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் விஜய்க்கு ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கும் நிலையில் தற்போது மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று வெடித்திருக்கிறது. அதாவது தமிழகத்தின் புதிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களின் கல்வி தொகுதி குறித்து தற்போது சமூக வலைதளங்களில் மிக கடுமையான விவாதங்களும் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளது. லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளின் எதிர்காலத்தையும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த கல்வி தரத்தையும் தீர்மானிக்கும் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கும் ஒரு அமைச்சரின் கல்வி தகுதியே கேள்விக்குறியாகி இருப்பது அரசியல் வட்டாரத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் சென்னை சாய்ராம் பொறியியல் கல்லூரியில் படித்து இன்று வரை தனது அரியர் பாடங்களை முடிக்காமல் இருப்பதாகவும் கடந்த வருடம் வரை கூட அரியர் தேர்வு எழுதி கொண்டிருந்த ஒரு மாணவர் தான் அமைச்சர் ராஜ்மோகன் என்ற ஒரு குற்றச்சாட்டு தமிழகத்தில் பூகம்பமாக வெடித்திருக்கிறது. பொதுவாக தேர்தல் களத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது கல்வி தகுதி உள்ளிட்ட விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யும் வேட்புமனு உறுதிமொழி பத்திரத்தில் குறிப்பிட வேண்டும் என்பது விதி. ஆனால் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் தனது எந்த ஒரு உறுதிமொழி பத்திரத்திலும் தான் பொறியியல் படித்த விவரத்தை குறிப்பிடவில்லை என்று கூறப்படுகிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் அவர் இன்னும் தனது பொறியியல் பட்டப்படிப்பை அதிகாரப்பூர்வமாக முடிக்காததே காரணம் என்று சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் குறிப்பாக பொறியியல் படிப்பை முடிக்காத பட்சத்தில் அவர் டிப்ளோமா முடித்துள்ளதாக கூறப்படும் அந்த கல்வி நிறுவனம் தற்போது அடுத்த சர்ச்சையாக வெடித்துள்ளது. அதாவது சென்னையில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் டெக்னாலஜி என்ற நிறுவனத்தில்தான்
அமைச்சர் டிப்ளமா வாங்கியதாக கூறப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட கல்வி நிறுவனத்தின் இணையதளத்தை ஆய்வு செய்து பார்த்தால் இந்த கல்வி நிறுவனத்திற்கு பல்கலைக்கழக மானிய குழு மற்றும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அல்லது தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்கம் போன்ற எந்த ஒரு அரசு அமைப்பின் குறைந்தபட்ச அங்கீகாரமும் இல்லை என்பதை நெட்டிசன்கள் சுட்டிக்காட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது உரிய தகுதிகள் இன்றி பணம் கொடுத்தால் சான்றிதழ் வழங்கும் ஒரு போலி நிறுவனமாக இது இருக்கலாம் என்று பலராலும் குற்றம் சாட்டப்பட்டு வருகிறது. மேலும் அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் +2 முடித்த பிறகு சுமார் 7 ஆண்டுகள் கழித்தே இந்த டிப்ளமா சான்றிதழை பெற்றுள்ளார் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி உள்ளது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் பொறியியல் படிப்பில் அரியர் வைத்திருந்ததே இந்த தாமதத்திற்கு காரணம் என்றும் பின்னர் இந்த அங்கீகாரமற்ற நிறுவனத்தின் மூலம் குறுக்கு வழியில் சான்றிதழ் பெறப்பட்டிருக்கலாம் என்றும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. எதுவுமே படிக்காமல் கூட இங்கே பணம் கொடுத்தால் டிகிரி வாங்கலாம் என்ற அவல நிலையை இந்த நிறுவனம் கொண்டிருப்பதாக கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுகின்றன. மேலும் இந்த விவகாரம் தற்போது அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அவருக்கு முன்னால் இப்போது 2 முக்கிய கேள்விகள் எழுந்துள்ளது. கேள்வி 1, அவர் பொறியியல் படிப்பை முடித்தாரா இல்லையா? இல்லை என்றால் இன்று வரை அரியர் வைத்துள்ளார் என்ற செய்தி அவருக்கு அரசியல் ரீதியாக பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. கேள்வி 2, ஒருவேளை அவர் பொறியியல் படிப்பை முடித்துவிட்டார் என்று வாதிட்டால் அதை ஏன் தனது தேர்தல் வேட்பு மனுவில் மறைத்தார் என்ற கேள்வி எழும். வேட்பு மனுவில் தவறான கல்வி தகுதியை குறிப்பிட்டதாகவோ அல்லது உண்மையான தகவல்களை மறைத்ததாகவோ நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டால் அவரது எம்எல்ஏ பதவியே பறிபோகும் அபாயமும் இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் கடந்த காலங்களில் வட இந்தியாவில் பாஜக மூத்த தலைவர் ஸ்மிருதி இரானி அவர்களின் கல்வி தகுதி தொடர்பாக எழுந்த போலி சான்றிதழ் சர்ச்சை நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அதே போன்றதொரு கடுமையான சட்ட மற்றும் அரசியல் சிக்கலில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் தனது டிப்ளமா சான்றிதழ் விவகாரம் மூலம் சிக்கியிருக்கிறார் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மத்தியில் இப்போது எழுந்துள்ள பிரதான கேள்வி இதுதான். எந்த ஒரு அரசு அங்கீகாரமும் இல்லாத ஒரு போலி நிறுவனத்தில் படித்துவிட்டு தமிழகத்தில் உள்ள கோடிக்கணக்கான மாணவர்களின் கல்வியையும் அவர்களின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் உயரிய நாற்காலியில் அமர உங்களுக்கு எப்படி தகுதி இருக்கும்? முறையான கல்வி பயிலாமல் போலி கல்வி நிறுவனத்தில் காசு கொடுத்து வாங்கியதாக கூறப்படும் ஒரு சான்றிதழை வைத்துக்கொண்டு ஒரு மாநிலத்தின் கல்வித்துறை அமைச்சராக நீடிப்பது எந்த விதத்தில் நியாயம் என்று சமூக வலைதளங்களில் பொதுமக்கள் தொடர்ந்து கேள்விக்கணைகளை தொடுத்து வருகின்றனர். இந்த அடுக்கடுக்கான புகார்கள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் தரப்பிலிருந்து இதுவரை எந்தவித ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தற்போது பூதாகரமாக வெடித்திருப்பதாகவும் இது குறித்து எதிர்க்கட்சிகள் தமிழக ஆளுநரிடம் புகார் மனு அளித்து இருப்பதாகவும் அந்த புகாரின் அடிப்படையில் அமைச்சர் பதவியை பறிக்க ஆளுநர் தற்போது முடிவெடுத்து இருப்பதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாவேகா அமைச்சர் மீது எழுந்திருக்கும் இந்த குற்றச்சாட்டை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.